இந்த பதிவில் மஞ்சளை முகத்தில் பூசும் பழக்கம் எப்படி தோன்றியது என்று பார்ப்போம். பண்டைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகை பொடிதான் இந்த மஞ்சள். சித்த மருத்துவத்தில் மஞ்சள் பொடி மற்றும் மஞ்சள் கிழங்கிற்கு முக்கிய பங்குண்டு. ஆரம்பத்தில் மருந்தாகத்தான் பயன்பட்டது. சில தோல் நோய்களுக்கு உடல் முழுவதும் மஞ்சளை தேய்த்து உலர்த்தி பின்னர் குளித்து நோய்களை குணப்படுத்துவார்கள். சில நோய்களுக்கு மருந்தாகவும் உட்கொண்டார்கள். பின்னர் சில காயங்களிலும் சில உடலில் ஏற்படும் கட்டிகளிலும் தேய்க்கும் மருந்தாக பயன்படுத்துவார்கள். மஞ்சளில் சில வேறு வகைகள் உள்ளது. முகத்தில் தேய்க்கும் மஞ்சள், உணவில் சேர்க்கும் மஞ்சள், மருத்துவத்திற்கு பயன்படும் மஞ்சள் என வேறு வகைகள் உண்டு. நமது கோவில்களில் மஞ்சள் கொடுக்கும் பழக்கம் இன்றும் இருக்கிறது. மஞ்சளை மருத்துவ குணம் நிறைந்தது என்று பிரசாதமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மஞ்சளை ஆரம்பத்தில் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள்தான் மருந்தாக பயன்படுத்தி வந்தார்கள். அப்படி பயன்படுத்தி வந்த காலகட்டத்தில்தான் ஒரு மகாராணி மஞ்சளை முகத்தில் பூசும்போது அந்த மஞ்சள் நிறம் தன்னை மேலும் அழகுபடுத்துவதைப் போல் அவள் உணர்ந்தாள். அதனால் அவள் மீண்டும் தனது முகத்தில் மஞ்சளை பூசிக்கொண்டாள். அந்த பெண்ணை பார்த்து படிப்படியாக பல பெண்களும் பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட பழக்கம்தான் முகத்தில் மஞ்சள் பூசும் பழக்கம். தற்போது பெரும்பாலான பெண்கள் மஞ்சள் பூசுவது இல்லை. மஞ்சள் பூசுவதை நாகரிகமற்ற செயல் என்று பெண்களை நம்ப வைத்து விட்டார்கள். வியாபாரத்திற்காக பல வகையான ரசாயன கலவைகளை பெண்கள் பயன்படுத்தும் அளவிற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். மனிதனின் தோலில் லட்சக்கணக்கான வியர்வை துளைகள் இருக்கிறது. அந்த துளைகளின் மூலம் வியர்வை நீர் மட்டும் வெளியேற்றப்படுவதில்லை. உடலில் தேவையற்ற சில திரவங்களையும் இந்த வியர்வை துளையின் மூலம் வெளியேற்றும். சில நேரங்களில் முகத்தில் எண்ணெய் வழிவது போல் நாம் பார்த்து இருப்போம். அவை வியர்வை துளையின் மூலம் வெளியேறும் தேவையற்ற திரவங்கள்தான். இவை இயற்கையாக நடக்கும் நிகழ்வு. இந்நிகழ்வை நீங்கள் செய்யும் ஒப்பனை தடுக்கிறது. நீங்கள் ஒப்பனை என்ற பெயரில் முகத்தில் இருக்கும் வியர்வை துவாரங்கள் எல்லாவற்றையும் அடைத்து விடுகிறீர்கள். அதனால் அந்த தேவையற்ற திரவங்கள் வெளியேற்றப்படாமல் தடை செய்யப்படுகிறது.